Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. A'udzubillahi minasyaitonirrajim. Bismillahirrahmanirrahim. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயில் கோத்திரத்தில் கௌரவமான ஒரு குடும்பத்தில் இம்ரான் என்பவருக்கு மகளாக பிறந்தார்கள். புனித குர்ஆனில் 12 இடங்களில் இவர்களின் பெயர் வந்துள்ளன. மேலும் இவர்களின் தந்தை ஹஜ்ரத் இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸின் இமாமாக இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஒழுக்கம் உள்ளவராக திகழ்ந்தார்கள். அன்றைய பெண்கள் அனைவரையும் விட இவர்களுக்கு பல சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருந்தான். இவர்கள் பிறந்ததும் இவர்களின் தாயார் தமது நேர்ச்சைப்படி தமது சகோதரியின் கணவரான ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பொறுப்பில் பைத்துல் முகத்தஸின் வழிபாட்டுக்காக நேர்ந்து ஒப்படைத்து விட்டார்கள். அங்கு இவர்களின் வணக்கத்திற்காக உயரமான இடத்தில் ஓர் அறை ஒதுக்கப்பட்டது. எப்போதும் இறை வணக்கத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா உயர்தரமான பழங்களை, அதாவது சீசன் இல்லாத காலங்களிலும் மறைமுகமாக அந்த பழங்களையெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி வந்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பருவம் அடைந்தவுடன் மலக்குகளின் மூலம் உனக்கு ஓர் ஆண் குழந்தை அருளப்படும், அவர் ஈசா என பெயர் பெற்றிருப்பார், அவர் இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்துடையவராக இருப்பார், மேலும் மழலை பருவத்திலே மக்களிடம் பேசுவார், நீ கற்பு நெறி தவறாத உத்தமி என்று அவர் சாட்சியம் அளிப்பார் என்ற செய்தியை அல்லாஹ் அனுப்பினான். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். சிறுநீரகத்தின் கிட்னியின் முக்கியத்துவம். மனிதனின் இரத்தத்தில் ஒவ்வொரு நொடியும் நச்சுத்தன்மை பெருவாரியாக உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறது. இந்த நச்சுத்தன்மை சிறுநீர் வழியாக வெளியேற்றி தூய இரத்தத்தை உடலுக்கு வழங்கும் பணியை சிறுநீரகம் செய்கிறது. இதுபோன்று 24 மணி நேரம் செயல்பட்டு மனித உடலை பாதுகாக்கிறது. ஒருவேளை இந்த சிறுநீரகம் செயல்படாது நின்றுவிட்டால் எவ்வளவுதான் பணத்தை செலவு செய்து அதிநவீன கருவிகளை பொருத்தினாலும் அது இயற்கைக்கு ஈடாகாது. இவ்வாறான சிறுநீரகத்தை நாம் பெற்றிருப்பது ஒப்பில்லா அல்லாஹ்வின் ஆற்றலின்றி வேறென்ன. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஒழுவின்றி தொழுகை இல்லை. தொழாதவருக்கு இஸ்லாமில் எவ்வித பங்கும் இல்லை, மேலும் ஒழுவின்றி தொழுகை இல்லை என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. வாசலின் ஓரம் நின்று சலாம் சொல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய வீட்டுக்கு சென்றால் வாசலுக்கு நேராக நிற்காமல் வலப்புறமோ இடப்புறமோ ஒதுங்கி நிற்பார்கள். அங்கிருந்தபடியே அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறுவார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. திக்ரு செய்தல். எவர் காலையிலும் மாலையிலும் 100 விடுத்தம் சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி என்று ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு விட அதிகமாக இருப்பினும் மன்னிக்கப்படும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. மகர் செலுத்துதல். மகர் தருவதாக கூறி ஒரு பெண்ணை மனம் முடித்த பிறகு அந்த மகரை தர மனமில்லாதவர் விபச்சாரம் புரிந்தவர் ஆவார். அதேபோல் கடன் வாங்கிய ஒருவர் அதை திருப்பி தருகின்ற எண்ணம் இல்லை என்று சொன்னால் அவர் திருடனாவார் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. செல்வத்தின் ஆசை. ஒரு காலம் வரும் அன்று தமது செல்வத்திலிருந்து ஜகாத் கொடுப்பது மக்களுக்கு மிக கடினமாக தோன்றும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. பயபக்தியாளர்களுக்கு வெகுமதி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சி பேணுதலாக வாழ்கிறார்களோ அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி வெற்றியடை செய்கிறான், அவர்களை யாதொரு தீங்கும் தொடாது, அவர்கள் துக்கமடையும் மாட்டார்கள் என சூரா ஜுமரிலே நல்லடியார்களுக்கான கூலியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். மிஸ்வாக்கின் பயன்கள். மிஸ்வாக் செய்வது வாய் சுத்தத்திற்கும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்கும் காரணமாகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பு அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், மிஸ்வாக்கின் பலன்களை குறிப்பிடுகையில் இது பற்களை பளபளப்பாக்குகிறது, ஈறுகளுக்கு வலுவளிக்கிறது, வாயின் துர்வாடையை போக்குகிறது, அதனால் மூளை சுத்தமடைகிறது, சளியை வெளியேற்றுகிறது, கண்ணொளியை அதிகப்படுத்துகிறது,
குரல் வளம் ஏற்படுகிறது. இன்னும் அநேக பயன்கள் உள்ளதாக மிஸ்வாக்கை பற்றி கூறியுள்ளார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொண்டால் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்புவர்களாக இருப்பேன், அதை அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் திருப்பி விடுங்கள், இதுதான் உங்களுக்கு மிக சிறந்ததாகவும் அழகான முடிவாகவும் இருக்கிறது என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நலவை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டு அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி அவைகின்றானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.